மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கு சார்? ஒண்ணுதான். 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல கனெக்ட் ஆகும்போது எதிர்பாராத கல்யாணம், எதிர்பாராத விஷயங்கள்லாம் அதிகமா நடக்கும். வேற ஒரு செப்டம்பர் வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடிஞ்சதுங்கிற பட்சத்துல உங்களுக்கு திருமண பாக்கியம் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்கும். ரொம்ப ட்ரை பண்ணி பண்றதோட நமக்கு ஏத்த பொண்ணு, நமக்கு ஏத்த பையன், என்னோட வைப், என்னோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி நம்ம மனசு வந்து லயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபேமிலி அமையும். சரி, கல்யாணம்ங்கிறது ஆண் பெண் மட்டும் கிடையாது. அவங்க வீட்டார், இவங்க வீட்டார், அந்த அந்யோன்யம் இருந்தால் தான் லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கும். இன்னைக்கு வேணா பக்கத்துல இருக்கலாம், நாளைக்கு இல்லாம இருக்கலாம்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. ஆனா அவங்க வீட்டுல மாவன் வச்சா உங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்க வீட்டுல இருக்க அங்க போவாங்க. இந்த மாதிரிதான் இருந்தா மட்டும்தான் கல்ச்சர் வளரும். அதனால மிதுனராசி நண்பர்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் திருமண பாக்கியம், கல்யாண பாக்கியம் எல்லாமே, இன்ஃபேக்ட் குழந்தை பாக்கியம் வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, இப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்காதா அப்படின்ற ஏக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த பாக்கியம் இருக்குங்களா சார்? இல்லை, ரெண்டுமா. இப்போ குரு எப்பெல்லாம் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் இதுக்கு போறாரோ, அதாவது சிம்மத்துக்கு போவார் அதிசாரமா, அந்த ஒரு 4 மாசத்துல ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஜாஸ்தியான டைமிங். செப்டம்பருக்கு முன்னாடி வித் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரனுடைய வீட்டுல குரு உச்சம் பெறுகிறது. சந்திரன்னா பெண் குழந்தை, சிம்மம் அப்படிங்கிறது சூரியன், சூரியன்னா ஆண் குழந்தை. சாட்சாத் அவங்க தாத்தாவே வந்து மறுபடியும் பிறப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அப்போ செப்டம்பருக்கு அப்புறம்னா மேக்சிமம் ஆண் குழந்தை, செப்டம்பருக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுங்க சொல்றோம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா இது சார்? 2 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒன்று, இந்த கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த வடிகள் ஒத்த தலைவலி மாதிரி விஷயங்கள் வரலாம். சின்ன கொழுப்பு கட்டி, நேசல் கேவிட்டியில் சைனஸ் இஷ்யூ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிதுனத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் மெயினாக என்ன பண்ணணும்னா, குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் வெண்ணெய் தானம் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நெய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்க, இல்லை தேன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாசிபிளா திங்கக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைம்ல குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்தீங்க, இல்லை உங்க ஊர்லயே இல்லை உங்க இடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து வந்தா கூட ரொம்ப பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப விசேஷமான பலன்கள் உடுப்பி போயிட்டு வந்தா சக்சஸ் கொடுக்கும். உடுப்பி கர்நாடகாவில் இருக்கு, அங்க போய் அன்னதானத்துக்கு உங்களால அன்னதான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பே இருக்காது, நல்லா இருக்கு, தைரியமா இருக்கு.